முத்தழகு போயிட்டு ட்ரெஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. இந்த பாவாடை தாவணி உனக்கு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முத்தழகே சொல்லிக்கிறாங்க. அப்படியே கண்ணாடியே பார்க்குறாங்க. பார்த்தோன்னே சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு பழைய முத்தழகு எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி பாவாடை தாவணிலாம் கட்டிட்டு அழகாக பொட்டெல்லாம் வச்சுட்டு பார்க்குறாங்க. பார்த்துட்டு வராங்க. வந்தோடனே அவ்வளோ இதுவாக பார்க்குறாங்க. அவங்க சித்தி, அவங்க அப்பா எல்லாருமே பார்க்குறாங்க. என்ன சித்தி, ஓகேவா, சரி நான் சந்தைக்கு போகணும், நீ தேவையில்லாத முட்டையை எடுத்து சமைச்சிடாத சரியா, அந்த சிவப்பி முட்டை போட்டால் எடுத்து வை அப்படின்னு சொல்கிறாங்க. சரிம்மா சரி அப்படின்னு சொல்கிறாங்க. சரி சித்தி, நான் வந்து போயிட்டு வரேன் வயலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வராங்க. டிவிஎஸ் 50 எல்லாமே எடுத்துக்கிட்டு தேவையான எல்லா பொருளுமே எடுத்துகிட்டு வராங்க. வர வழியில் பொன்னியை பார்க்குறாங்க. என்ன பொன்னி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நீயும் வரியா வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. இல்லை உங்ககிட்ட ஒன்று சொல்லணும், உனக்கு ஒன்று தெரியுமா, நம்ம ஊருக்கு ஒரு வெள்ளைக்காரர் வந்திருக்காரு, ஊரில் இருக்க எல்லாருமே அங்கே தான் இருக்காங்க, வா போய் பார்க்கலாம் வா அப்படின்னு பொன்னி சொல்கிறாங்க. என்னது, நான் வரல, அதெல்லாம் எனக்கு வந்து வயலில் நிறைய வேலை இருக்குது, நான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நீ வரியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு முத்தழகு கேட்குறாங்க. நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி முத்தழகு 2 பேருமே சேர்ந்து வயலுக்கு போகிறாங்க. வீட்டில் முத்தழகோட சித்தி சொல்கிறாங்க. அப்பா இப்போ தான் அந்த கடவுளுக்கே மனசு இறங்கியிருக்கு, முத்தழகை பழைய முத்தழகை என்கிட்ட திருப்பி கொடுத்தாச்சு, அது போதும், அந்த பூமியோட ஞாபகம் எல்லாத்தையுமே அவன் மைண்டை விட்டு தூக்கியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சித்தி ரொம்ப சந்தோஷமாக சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே பாரு மருது, நீ உன் தங்கச்சி 2 பேருமே சேர்ந்து அந்த பூமியை ஞாபகப்படுத்தவே கூடாது, புரியுதா, நம்ம முத்தழகு இனிமேல் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு அவங்க சித்தி சொல்கிறாங்க. எதுவுமே பேசவே இல்லை. மருது அமைதியாக இருக்காரு. வீட்டில் பூமி இருக்கிறாங்க. அந்த அஞ்சலி வராங்க. வந்தோடனே இங்கே பாரு பூமி, முத்தழகு தான் தாலியை கழட்டி கொடுத்துட்டாங்கல்ல, நீ ஏன் கூட சேர்ந்து வாழு, புரியுதா, என் மேலே நீ எவ்வளோ பாசமாக இருந்த, எதுக்காக நீ முத்தழகையே நினச்சிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி சொல்கிறாங்க. இங்கே பாரு அஞ்சலி, நீ பண்ணுறதுலாம் ரொம்ப பெரிய தப்பு அப்படின்னு பூமி சொல்கிறாரு. நீ என்னை ஹாஸ்பிட்டலில் காப்பாற்றினல்ல அப்படின்னு அஞ்சலி சொல்கிறாங்க. அதுதான் நான் பண்ண தப்பே, உன்னை அன்னைக்கே நான் சாக விட்டுருக்கணும், அதனால தான் அன்னைக்கு நீ உயிரோடு இருக்கணுன்றதுக்காக நான் தாலி கட்டின, கடைசியில் என் வாழ்க்கையை நீ இப்படி பண்ணிட்டல்ல அப்படின்னு சொல்லிட்டு பூமி பயங்கரமாக ஃபீல் பண்ணிட்டாரு. போ இங்கேருந்து அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக போகிறாரு. தயா வீட்டில் இருக்கார். வீட்டில் இருக்கும்போது போலீஸ் வராங்க. அவங்க சின்ன பையன் எங்க அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கிறாங்க. என் பையனா, அவன் இங்கே இல்லை, அவன் எந்த தப்புமே பண்ணலையா, அப்படியே வந்தால் கூட நாங்கள் பார்த்துப்போம், மடியில் கனம் இருந்தால் தான் நாங்கள் பயப்படணும், எங்களுக்கு எந்த பயமும் இல்லை அப்படின்னு தயா சொல்லிகிட்டே இருக்காரு. அதுக்குள்ளே அவங்க சின்ன பையனை அடித்து கட்டி இழுத்துட்டு வராரு. அப்படியே பூமி பார்க்குறாரு. பார்த்தீங்களா, அதோ இருக்கான் பாருங்கள், இவன் தான் தப்பு பண்ணியிருக்கான், இவன் தான் அந்த டாக்டர் சாகிறதுக்கு காரணமாக இருந்திருக்கான், இவனை ஃபஸ்ட்டு கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு பூமி சொல்கிறாங்க. உடனே மாலனை அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. அதை பார்த்த உடனே தயாக்கு பயங்கரமாக கோவம் வருது. இங்கே பாரு பூமி, ஏற்கனவே சண்முகத்தை உங்கள் அம்மா பிடிச்சி கொடுத்தாங்க, இப்போ என்னோட 2வது பையன் மாலனை நீ பிடிச்சி கொடுத்துருக்க, உங்கள் எல்லாரையுமே நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தயா சொல்கிறாரு. பூமி அங்கேருந்து வராரு. அஞ்சலி ஃபோன் பண்ணுறாங்க. அவங்க அம்மா காரில் போயிட்டே இருக்காங்க. அப்போ அட்டன் பண்ணி பேசுகிறாங்க. என்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு, என்ன எதுக்காக எனக்கு ஃபோன் பண்ணேன், அம்மா மேலே ஒரு துளியாவது உனக்கு பாசம் இருக்கா, மம்மி ஐ மிஸ் யூ அப்படின்னு சொல்கிறாங்க அஞ்சலி. என்னது, நீ நடிக்காத சரியா, அங்கே பேச்சு தான் வேணும்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டல்ல, என்னை நீ தூக்கி எறிஞ்சிட்டல்ல, நான் என் அம்மாவோட மதிப்பு உனக்கு தெரியலல்ல அப்படின்னு சொல்லிட்டு ரெஜினா சொல்கிறாங்க. அதுக்கு அம்மா அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நீ உள்ளே வந்திருக்கலாம், நீ தான் வரல, கோச்சிட்டு போயிட்டு, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு அஞ்சலி சொல்கிறாங்க. இங்கே பாரு, இன்றைக்கி நான் வெளியே வந்திருக்கேன், நாளைக்கு நீயும் வெளியே வருவேன், உனக்கு அந்த வாழ்க்கை வந்து நிரந்தரம் கிடையாது, புரியுதா அப்படின்னு ரெஜினா சொல்கிறாங்க. அம்மா அப்படிலாம் பேசாதம்மா, பூமி எனக்கு வேணுமா, அதுக்காக தான் நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சாரி மம்மி, உன்னை நான் ஹர்ட் பண்ணிட்டேன் மம்மி அப்படின்னு சொல்கிறாங்க. அஞ்சலி, பேசாத, நீ பேசாத, நான் பயங்கரமாக கோவம் இருக்கேன், நீ ஃபோனை கட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ரெஜினா சொல்கிறாங்க. அஞ்சலியும் ஃபோனை கட் பண்ணுறாங்க.